ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நான் இந்த வீடியோவில் பேசக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் துரந்தர் படத்துக்கான ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் கீழே ஒருத்தர் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் அதிகப்படியான வன்முறையும், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கீழே ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக இது வந்து தேசப்பற்று படம் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதில் என்ன வன்முறை இருக்குது? அதில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தேசப்பற்றே இல்லை, நீங்கள் தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் ஒருத்தர் தான் பண்ணார். பட் அது எனக்கு உறுத்தலாகவே இருந்துட்டு இருந்த விஷயம். கெட்ட வார்த்தைகளும் வன்முறைகளையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்க்கணுங்கிற எந்த கட்டாயமும் யாருக்கும் கிடையாது. சினிமாங்கிறது ஒரு காட்சி ஊடகம் தான். நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் தாராளமாக மியூட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த படம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட்ட வார்த்தைகளை தவிர்க்கலாம். குழந்தைகளும் நம்மளோட நாட்டை பற்றின தேசப்பற்று பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வயலன்ஸை ரொம்ப கம்மி பண்ணலாம், பிளர் பண்ணலாம். ஒவ்வொரு விரலையாக வெட்டி துண்டாக்குறது, முகம் ஃபுல்லாக கொக்கி போட்டு இழுத்து கிழிக்கிறது, ஹீரோ இன்னமும் சொல்ல போனோன்னா வில்லனும் மோதிக்கூடிய சஞ்சய் தத் இன்னொருத்தனை கொள்றதுல பாதி தலை மட்டும் பிச்சுட்டு போகிறது, இப்படி ஏகப்பட்ட வன்முறை காட்சிகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது எப்படியான கெட்ட வார்த்தைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. நான் படத்தில் அது இந்த 2 விஷயங்களை மட்டும் தான் நான் மைனஸாக சொன்னேன் ஒழிய, படத்தில் பாகிஸ்தான் பெண்களை கூட ரொம்ப கௌரவமாக காமிச்சிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் உடைகளை ரொம்ப நாகரிகமாக பயன்படுத்துகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஹீரோயினை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. மற்றபடி வேறு யாரையுமே தவறாகவோ எந்த வகையிலுமே சித்தரிக்கலை அப்படிங்கிறது நிஜம். எங்களுக்கும் தேசப்பற்று இருக்குது. நாங்கள் எங்கள் தேசப்பற்றுகளை சினிமா தியேட்டர்களில் காட்டுறது கிடையாது. சினிமா பார்த்து புல்லரிக்கக்கூடிய தற்குறிகள் நாங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான். எங்களுக்கும் இந்த செய்திகள் தெரியும், இந்த வரலாறு தெரியும். 2001 நடந்தது. கமலேஷ் குமாரி யாதவ் அவங்க தான் அந்த பார்லிமெண்ட் தாக்குதலை முறியடித்த பெண்மணி. அவங்கள ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஷாட்டோட கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ரன்வீர் சிங்க்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும், பைக்கில் மட்டுமே ஓடுற சீன் அவ்வளோ இருக்கும். ஆனால் அந்த பார்லிமெண்ட்டே அன்றைக்கி செதஞ்சு போயிருக்கும். அவ்வளோ பெரிய தாக்குதலாக அந்த ஒரு லேடி தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று முறியடிச்சிருக்காங்க. பைக்கில் மட்டுமே 11லேருந்து 12 குண்டுகள் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அசோக சக்ரா விருது வாங்கின முதல் பெண்மணி அவங்க தான். இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்களா? இன்றைக்கும் சிஆர்பிஎஃப் தினத்தில் ஒவ்வொரு தடையும் அவங்கள வந்து நினைவு கூர்ந்துட்டுருக்காங்க. அந்த வீர மரணத்துக்கு இவங்க சொன்னது ஒரு ஷாட்டில் அப்படியே அவங்க துடிச்சிட்டு இருக்க மாதிரி அதோடு முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரியான அரைகுறை விஷயங்களை வந்து தேசப்பற்று அப்படிங்கிற முகமுடியில் போட்டுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் படத்தை எடுக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்க தான் செய்வோம். முழுமையாக ஒரு தேசப்பற்றுனா முழுமையாக எடுங்க, எல்லா வரலாறையும் கொடுங்க, எல்லாருக்கும் கிரெடிட் கொடுங்க. ஹீரோவுக்கும் வில்லனுக்கு மட்டுமே கிரெடிட் கொடுத்தீங்கன்னா அது என்ன விதமான தேசப்பற்று படம்? சும்மா அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புல்லரிக்கைங்கிறதுனால உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மட்டுமே, உங்களுக்கு தேவையான விமர்சனங்களை மட்டுமே நாங்கள் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கும் தேசப்பற்று உண்டு. எங்களுக்கான தேசப்பற்றை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தேசப்பற்று அப்படிங்கிறது வேறு. எந்தையும் தாயும் கொஞ்சி குழாவி மகிழ்ந்தது இந்த நாடு தான். அதற்கான மரியாதையும் நன்றியும் எங்களுக்குள்ளும் உண்டு. அதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.